தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதிக்குட்பட்ட செம்மடி கிராமம் முழுவதிலும் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கிய நிலையில் வீட்டிலிருந்த பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிய கூடுதல் விவரங்களை இப்போது காணலாம். கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்கள் தற்போது நீரில் மூழ்கியிருக்கின்றன. குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஏரல் பகுதிக்கு உட்பட்ட சம்படி என்ற இந்த கிராமமே தற்போது மழைநீரால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு வீடுகள் இங்கு இடிந்திருக்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுள் கிட்டத்தட்ட 10 அடி வரை தண்ணீரானது சென்றிருக்கிறது. நாம் இப்போ பார்த்துக் கொண்டிருக்க இந்த ஓட்டு வீடு கூட இடிஞ்சு தற்போது சுக்குநூறாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதே போலதான் இந்த பகுதியில் பல்வேறு இடங்களும் பல்வேறு பகுதிகளும் முழுமையாக மழையால் பாதிக்கப்பட்டு பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் தங்களுக்கு இதுவரை யாரும் வந்து பார்க்க கூட இல்லை என்று இந்த சம்படி கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றார்கள். அதே போல தொடர்ச்சியாக 4வது நாளாக இன்றும் கூட இந்த பகுதிகளில் மின்சாரம் இல்லாத ஒரு சூழல்தான் காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் இந்த கிராமத்தை விட்டு வீட்டை விட்டு யாரும் வெளியே வர முடியாத சூழல்தான் தற்போது இருக்கிறார்கள். சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, இப்பதான் வாங்கிட்டு போறோம். 4 நாள் ஆயிட்டு. சாப்பாடு உங்களுக்கு வந்துட்டே தான் இருந்துச்சு. பக்கத்துல வீட்டுல சாப்பாடு பொங்கி போட்டாங்க. நாங்க எங்களுக்குள்ளே சமைச்சு சாப்பிடுறோம். இல்ல, மேல ஒரு இட்லி தான் வந்துச்சு, கரண்ட் எல்லாம் இல்ல. ஆமா, நேத்து முந்தானத்தான் வந்துச்சு, இன்னைக்கு வரல. இன்னைக்கு பிஸ்கட் பாயிட்டு வந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட சமைச்சு சாப்பிட முடியாத இடத்தில் ஒரே ஒரே கிராமமாக அமர்ந்து அங்கே சமைத்து ஒரு கூட்டு குடும்பமாக ஒரே இடத்தில் தான் வாழ்கிறார்கள். குறிப்பாக இங்கே தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் வீட்டை காலி செய்துவிட்டு அவர்கள் இங்க இருக்கக்கூடிய மாடிகளில் குடியிருக்கிறார்கள். ஒரு சில மாடி வீடுகள் இருக்குன்னா அந்த வீட்டில் தான் தற்போது குடியிருக்கிறார்கள். தற்போது ஆமா, நீங்க சொல்லுங்க. நாங்க எங்க ஊர்ல நிறைய வீடு அடிச்சிட்டு, மண் வீடுலாம் மொத்தமா அடிச்சிட்டு, அப்போ எல்லாத்துக்கும் போர்வை துணிமணி அதெல்லாம் அடிச்சிட்டு போயிட்டு, சாப்பாடுக்கு 3 நாள் கழிச்சு நேற்று தான் ஹெலிகாப்டர்ல கொண்டு இட்லி கொண்டு கொடுத்தாங்க. அப்புறம் நேற்று சாப்பிட்டாங்க. அப்புறம் பிஸ்கட் கொண்டு இன்னைக்கு கொண்டு கொடுத்தாங்க. இன்னைக்குதான் எங்க ஊர் பஞ்சாயத்துல இருந்து மொத்தமா அவங்க பஞ்சாயத்து தலைவர் காசு கொடுத்ததுனால அங்க பொங்கி எங்களுக்கு இப்பதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த இயல்பு வாழ்க்கைங்கிறது எப்படிமா இருக்கு? 3 நாள் கஷ்டம் தான். 3 நாள் கரண்ட் இல்ல, யாரும் வேலைக்கும் போக முடியல. ரொம்ப தண்ணி, வீட்டுக்கு நெஞ்சு வரைக்கும் தண்ணி வந்துட்டு, ஒரு சில வீடுகள்ல மேல வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. ரொம்ப கஷ்டம். எல்லாரும் எங்க தங்கி இருக்கீங்க? நிறைய இடத்துல தண்ணி அதிகமா இருக்கு. வீடுல கொஞ்சம் தண்ணி ஏறாத இடத்துல மாடியில போய் கொஞ்சம் அப்படி தங்கி இருக்கோம். அப்படிதான் இருக்கும். அவங்கவுங்க வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, எல்லாரும் மாடியில தான் இருக்கிறோம். என்னென்ன பொருள் எல்லாம் சேதமாயிடுச்சு உங்க வீட்டுக்குள்ள? எங்களுக்கு எல்லாமே ஃப்ரிட்ஜ் அடி வாங்கிட்டு, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினு, அப்புறம் நிறைய மிதந்து போயிட்டு, மரக்கட்டுல எல்லாம் அப்படி பொறுமி டேமேஜ் ஆயிட்டு. ஏன்னா நாங்க மட்டும்தான் கொஞ்சம் மாடியில போய் இருந்ததுனால கொஞ்சம் இருக்கோம். எங்க ஊர்ல உயிர் சேதம் இல்லாம இருக்கோம். மற்றபடி நிறைய வீடு உடஞ்சிருச்சு. இந்த கிராமத்தில் நிறைய வீடுகள் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் புகுந்து வீடு இடிந்திருக்க ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதே போல இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் ஒரே இடத்தில் கூடி வாழ்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா அனைவரு வீடுகளிலுமே தண்ணீர் சென்ற வாசி ஒரே 1-2 மாடி வீடுகள் இருக்குன்னா அந்த வீட்டில் தான் மாடியில் தற்போது இந்த பொதுமக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.